ஹலோ கைஸ், இன்னைக்கு மைட்டியஸ்ட் மெஜிஷியன் மான்வாவோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதுக்கப்புறம் தான் வேறு லெவலில் போகும். ஏன்னா ஏகப்பட்ட ஃபைட்டே இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ டிசைட் பண்ணியிருப்பான், அந்த மாஞ்சோ அந்த பர்சனுக்கு அவன் யாருன்னு காட்டலான்னு. இதுக்காக பிகின்ஸோ நம்ம ஹீரோக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுக்க அங்கே எல்லாமே ரெடியாக இருக்கு. அங்கே போகலான்னு இருக்கும் போது பிகின்ஸ் மூலமாக இங்கே இருக்கிற நிலைமையை பற்றி அங்கே தெரியுது. ரீசெண்டாக அங்கே மாஞ்சோ பண்ண வேலையால் நிறைய பேருக்கு காசு இடிச்சிருக்கும். அதனால இவங்க அப்பா அவர்கிட்ட இருக்கிற நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் கொடுத்தாரு. அதனால நிலைமை மோசமாக தான் இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் ஃபாதர் கிட்ட அவரு சால்வ் பண்ண முடியாத விஷயத்த நம்ம ஹீரோ சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் கொஞ்சம் யோசிச்சாரு. லூயினோட அப்பா எப்படிப்பட்டவருனா, லூயின்னா ரொம்ப பிடிக்கும். லூயினை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி தான் லேண்டு இங்க இருக்கிற மக்களையும் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் யோசிக்காம இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைச்சதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம ஹீரோ ஜெயிச்ச அந்த பிரைஸ் மணி அதாங்க அந்த 10,000 கோல்டு அதை அவன் கொடுக்குறான். இதை வச்சு லேண்டை ஃபர்ஸ்ட் அக்யூர் பண்ண சொல்றான். இவங்களுக்குன்னு ஒரு விஷயத்த உருவாக்கிட்டா மாஞ்சோ கிட்ட தேவையில்லாம அவ்வளவு தூரத்துக்கு போக வேணாம். ஆனால் லேண்ட் அக்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இந்த டைமில். மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த லேண்டு அதை நம்ம மூச்சு விட்டு நம்ம எத்துக்குனா பிரச்சனை இருக்காதுல்ல. இதுக்காக மிஷினரிஸை இந்த பணத்தை வச்சு ஹையர் பண்ணுங்க. அதை மூச்சு விட்டா நம்மளுக்கு இன்னமும் தான் அது பெனிஃபிட்டாக இருக்கும். கேட்குறவருக்கு நல்ல ஐடியாவாக இருக்கும். அதனால அவர் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஃபைனலி மாஞ்சோ இருக்கிற அந்த ஏரியாவுக்கு நம்மளால வரான். இந்த இடத்துல தான் ட்ரேடு சப்ளை இந்த மாதிரி விஷயம் நடக்கும். நிறையவே பொருளும் கேதர் ஆகும். முக்கியமாக இந்த இடத்தோட லார்டு அவன் தான் அந்த மான்சோ. இவன் ரொம்ப கெட்டவன். இவனுக்குன்னு ரொம்ப பேடான டைட்டிலும் இருக்கு. ஆளு இத்தனைக்கும் வேல்பா அப்படின்னு ஒரு கேங்கோட லீடரா இருக்கான். நிறைய பேர் கிட்ட கமிஷன் பேர்ல பணத்தையும் ஆளு திரட்டுவான். இந்த மாதிரி ரொம்ப கெட்டவன் தான் அவன். அந்த மாதிரி எத்துக்கு தான் நம்ம ஹீரோ வரான். இந்த இடத்துல லார்டை பார்க்கணும், நான் தான் ஆடல் ஃபேமிலியோட செகண்ட் சன் அப்படின்னு சொல்ல. ஆனா அவங்க பெருசா கண்டுக்கல. ஒருத்த என்னன்னா மூக்க சோறிறான், இன்னொருத்த என்னன்னா அப்படியே முறைக்கிறான். அங்க லூயினுக்கு பயங்கரமா கடுப்பாகும். இருந்தாலும் அவன் கம்மன் தான் இருக்கான். சைடு நம்ம லூயினை பத்திலாம் அங்க தப்பு தப்பா பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்தாரு. இப்ப பாத்தீங்களா சின்ன பசங்களாம் வந்திருக்காங்க. இவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி பிச்சையை கேட்கணும்னு. கேட்கிற நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா இந்த இடத்துக்கு அப்பா நிறைய வாட்டி வந்திருப்பாரு. அப்படி இருக்கும் போது ஒரு டைம் எங்க அப்பா வரும்போது ஏகப்பட்ட விஷயத்த பத்தி இந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆளுங்க இப்பயும் தெனாவட்டா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பேசின்னு இருக்க கட்டத்துல நம்ம ஹீரோக்கு பூஞ்சு போயிடுது. இவங்க கிட்ட பேசினாலாம் வேலைக்கு ஆகுதுன்னு அங்க இறங்கி போயிட்டு அவனோட போஸே அப்படியே மாறும். அங்க ஆளுக்கு புரியல என்ன இதுன்னு. ஆனா அடுத்த செகண்டே அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் அப்படியே பறந்து போறான். அங்க இந்த டைம்ல தான் மான்சோவும் வராரு. அட பாருங்க இந்த இடத்துல யாரு வந்திருக்கான்னு. கிராண்ட் ஃபெஸ்டிவலோட வின்னரு, இந்த ஏராவோட புது ஜெனரேஷன் மேஜ் லூயின் ஆடல். நீதானே? நீங்க தான் அந்த லார்ட் மான்சோவா? ஆமா, நான் தான் அந்த மான்சோ. நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க உள்ளேயும் வரணும். இவங்கெல்லாம் பண்ண வேலையால எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. அதனால தான் நான் தலை குனிறேன். அப்படியா? நீ தலையை எழுப்பவே கூடாது. நான் உங்களால என்னோட அப்பாவுக்கு என்னோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அசிங்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்த பத்தி கேட்கும் போது அவருக்கு கோவம் வருது. இருந்தாலும் ஒரு கம்மன் தான் இருக்காரு. அவரோட முகத்துல அங்க ஸ்மைல் அவர்கிட்ட ஏதோ ஒரு ஐடியாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன் உன்னோட பர்சனாலிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும்னு. நான் யோசிச்ச மாதிரியே உன்னோட பர்சனாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல லூயினு கிட்ட இவங்க தானே உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, தாராளமா இவங்கள நீங்க என்ன வேணா பண்ணலாம். கேட்கிற லூயினும் அங்க பயங்கரமா பறக்க விடுறான். ஒரு மாதிரி அவருக்கு கோவம் வரும். இருந்தாலும் அவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்ல நீங்க தாராளமா எல்லாரையுமே அடிக்கலாம். இங்க இருக்கிற எல்லாருமே உங்களோட சபார்டினேட் மாதிரி தான். அதனால பிரச்சனை இல்ல. அது கேட்கிற ஆளு நிக்கல, பயங்கரமா வச்சு துவைக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் தான் அவருக்கு கடுப்பாகுது. ஆனா முகத்துல அவளைக்கும் ஒரு காட்டிக்கல. அப்புறம் நம்ம லூயினு அந்த மான்சோ ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. உள்ள கொடூரமா ஏகப்பட்ட பீஸ்ட் மிருகம் இதோட தோலெல்லாம் தொங்க விட்டு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பத்திலாம் கேட்டா இதெல்லாம் அவரோட ஹாபியா. ஆனா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப கொடூரமா தான் தெரியுது. ஆப்வியஸா இதெல்லாம் அவர் எதுக்கு பண்ணிருக்காருன்னா மத்தவங்கள பயமுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. நீ விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்களுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். அதனால அவங்களோட உரிமைகளையும்
பெரியவங்களையும் நீ மதிக்கணும். நம்மால அதெல்லாம் பெருசா அங்க கண்டுக்கல. இது வழியா அங்க டீயும் வருது. ஆனா நம்மால டீயை வந்து குடிக்கல. ஆமா என்ன ஆச்சு லூயின் ஐடல், உனக்கு டீ வேணாவா? எனக்கு டீ எல்லாம் வேணாம், ஒரு கோல்டு ட்ரிங்க் தான் வேணும். நாங்க ட்ரிங்க் வராதா? இதனால அவன் அப்படியே ஊத்த ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு கேட்கலையா என்ன? நான் ட்ரிங்க் கேட்டேன். என்ன ஆச்சு லூயின் ஐடல், உனக்கு பயமா இருக்கா? உனக்கு கொடுத்த அந்த டீல பாய்சனை நான் கலந்து வச்சிருக்கேன்னு. அப்படி ஒன்றும் நான் பண்ணல. ஏன்னா ஜஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்குறேன். நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். ஆனா எதுக்காக நீங்க மிரட்டணும்? என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது. நான் வந்து இதுக்கு ஒத்துக்கல. அன்பார்ச்சுனேட்டா என்ன சொல்லிருக்க லூயின் ஐடல், ஏன்னா நீ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டியா? இதுக்கு பிரைஸ்ன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த பிரைஸை நான் இப்போ உனக்கு கொடுக்க போறேன். சரி, இந்த மாதிரி நானும் உங்களுக்கு யாருன்னு காட்டணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மான்சோவும் நிக்க ஏகப்பட்ட ஆளுங்க ஓடி வராங்க. அங்க மான்சோக்கு என்ன நம்பிக்கைனா, அகாடமிக்கு வெளியில மேஜிக்கை பயன்படுத்தக்கூடாது, அதனால நம்ம லூயின் வந்து மேஜிக்கை பயன்படுத்த மாட்டான் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். ஆனா லூயினை பத்தி உனக்கு தெரியல, நம்ம லூயினுக்கு பேசிக்காவே ஸ்ட்ரென்த் தான் எல்லாமே. தம்பி, நீ வந்து வசமா மாட்டிக்கின தம்பி. ஏன்னா பாரு, நான் சுத்தி எல்லா பக்கமும் காட்ஸா இருக்காங்க. இப்படி இருக்கும் போது உன்னால தப்பிக்க முடியும்னு யோசிக்கிறியா தம்பி? ஒன்ஸ் நீ உள்ள வந்துட்டா கண்டிப்பா உன்னால வெளியிலயும் போக முடியாது. தாக்குங்க, அவனை மூச்சு விடுங்க இப்படின்னு அங்கே சொல்ல எல்லாருமே ஓடி பாயிறாங்க முடிக்கலான்னு. நான் யோசிச்சதை விட இந்த ஆளுங்க ரொம்ப கிரேசியா இருக்காங்க. சரி, இவங்க எல்லாருக்குமே நான் யாருன்னு காட்டணும் இல்லையா? அந்த இடத்துல கிளவுஸை போட்டு சும்மா ஃபிங்கரை வச்சு ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அதுக்கே ஆளு பறந்து போய் விழுறான். அவன் அடிச்ச இம்பாக்டே ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, என்ன இதுன்னு. நம்ம ஹீரோ இதை பயன்படுத்தும் போது சீஃப் டென் வில் அப்படின்னு ஒரு யூனிக்கான ஸ்கில் அங்கே காட்டுறாங்க. இந்த ஸ்கில் ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, லூயின் இதை பயன்படுத்தும் போது ஒரு மிகப்பெரிய ஆகர் அப்பியர் ஆகும். அதை வச்சு ஆளால் ரொம்ப தூரத்தில் இருக்க எனிமையும் அட்டாக் பண்ண முடியும். அங்கே அதே மாதிரி ஆகுது, நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆகரும் அப்பியர் ஆகுது. மான்சோவால் எதையுமே நம்ப முடியல. நான் அந்த ஆகர் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது என்ன ஓவர் வார்மிங்கான ஆறாவா இருக்கு. அவ்வளோதான், நம்ம கதை வந்து முடிய போகுது, ஓடுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? ஓடி போறது இந்த இடத்துல வேலைக்கு ஆகுது. ஒரு ஸ்கில் அவன் பயன்படுத்துறான், எக்ஸ்ப்ளோசிவ் மானா பிளாஸ்ட்னு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது சின்ன அளவுல தான் ஏற்படும். ஆனா இப்போ பவர் இணையும் போது அங்க பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டும் அங்க ஏற்படுது. அங்க மான்சோலாம் அப்படியே உத்து பாக்குறான். அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெஷியஸான விஷயத்தெல்லாம் ஆளு கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். லூயின் பண்ண வேலையால எல்லாமே அங்க நாசமா போயிடுச்சு. லூயினும் பின்னாடி வந்துட்டு, கவலைப்படாத, நெக்ஸ்ட் நீதான். அந்த இடத்துல திரும்ப ஒரு பிளாஸ்ட் ஏற்படும். அந்த இடம் முழுக்க ஒரே நெருப்பா இருக்கு. அங்க அவர்கிட்ட லூயினும் அவங்க சொல்றான், இது வரைக்கும் நீ பண்ண வேலை, அதே மாதிரி நீ திருடின காசு எல்லாத்துக்கும் சேர்த்து எங்க ஃபேமிலிக்கு நீ காம்பன்சேட் பண்ணணும். அப்படி உன்னால பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோயேன், என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு நான் பண்ணிடுறேன். பண்ணலன்னு வச்சுக்கோயேன், உன்னோட கதை என்ன ஆகும் நான் சொல்ல வேணாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஆளு ஜாலியா அங்க போக ஆரம்பிக்கிறான். அங்க இந்த விஷயம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு அப்பாவுக்கு சொன்னா ஒரு எந்த அளவுக்கு சர்ப்ரைஸா இருப்பாரோ. ஏன்னா மான்சோவோட இந்த பிரச்சனை இது வந்து ஃபைனலி சால்வ் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதான் இப்படின்னு அங்க போகும்போது அவனோட முகமே அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஹே லூயின், ரொம்ப நாள் ஆச்சுல, யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஐரின்னு. இதுக்கப்புறம் அவங்க பேங்க்குக்கு மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க நம்ம ஹீரோக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்கும். அங்க பின்னாடியே ஐரினும், நீ பேசுறது உன்னோட ஆடல் டெரிட்டரியா? ஆமா அதே தான். ஆனா உனக்கு தெரியுமா, போன வாட்டி பேங்க்விக்ல எல்லாருமே இருக்கும் போது யாராச்சும் ஒருத்தங்களால டெரிபிளான விஷயம் வந்து ஏற்படும் அப்படின்னு நான் பயந்தேன். இதை கேட்குற நம்ம ஹீரோக்கு அங்க நல்லாவே தெரியுது, சிம்பாலிக்கா நம்ம ஹீரோ பத்தி தான் அவன் சொல்றான்னு. அதனால அவன் டைரக்டா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்கறான். அதுக்கப்புறம் தான் அவன் கேட்கறான், உன்னோட ஹோம் டவுனா இருக்கிற ஆடல் டெரிட்டரி அது வந்து இன்னும் உண்மையிலேயே அந்த அளவுக்கு அழகா இருக்குமா? அதே தான், கண்டிப்பா உனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதை கேட்டவுடனே ஆயிரணும், அப்போ போகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வீட்டுக்கு வர அந்த இடத்துல நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறான். ஏன்னா அவன் யோசிக்கல, அவ ஓகேன்னு ஒத்துக்குன்னு டக்குன்னு வீட்டுக்கு வந்துருவான்னு. பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு, பையன் வந்து இந்த அளவுக்கு முன்னேறிட்டான், ஒரு பொண்ணெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சந்தோஷமா இருக்காரு. ஆனா சிஸ்டர் அப்படி இல்லை, ஒரு மாதிரி அங்க வயிறு எரியும். ஆமா பிரதர், இது யாரு? இத பத்தி நீ வந்து சொல்லி ஆகணும். என்ன சுச்சுவேஷன் இது? மரியாதையா சொல்லுங்க. எதுக்காக இவ இப்படி வியர்டா ஆக்ட் பண்ண இருக்கா? ஆனா அந்த பொண்ணு அங்க விடுற மாதிரி இல்ல. உங்க 2 பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? நீங்க என்ன லவ்வரா? எப்போ மீட் பண்ணீங்க? சொல்லுங்க சொல்லுங்க இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த அங்க கேக்குறா. நம்ம ஹீரோவோட சிஸ்டருக்கு இந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோவும் அவகிட்ட வெளியில இருக்க எத்த ஐரனுக்கு சுத்தி காட்ட சொல்றான். இதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் அங்க பேசுறாங்க. பாத்தியா, உன்னோட சிஸ்டர் 6 வருஷம் ஆயும் உன்னை விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல. அங்க
ஆனா ஒரு விஷயம், உண்மையிலேயே அவ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா என்ன? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அவ ஒன்றும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. என்னப்பா நீ எதுக்காக இவரு டிசப்பாயிண்ட் ஆகுறாரு? பர்சனலான மேட்டர்ஸை விட்டு நம்ம முக்கியமான விஷயத்த பேசலாமா? அப்புறம் அங்கே பிகின்ஸு அங்கே டப்பாவை கொண்டு வராரு. அந்த டப்பா முழுக்க ஒரே கோல்டு இருக்கும். நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு தான் அவன் குத்துருப்பான். ஆனால் லூயினோட அப்பா அதை ஏற்றுக்கல. லூயின் என்னை மன்னிச்சிடு, என்னால் இந்த பணத்தை ஏற்றுக்க முடியாது. என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஏன்னா இது உன்னோட பணம், இது ஆடலோட பணம் இல்லை. அட என்னப்பா, இந்த மாதிரி என்ன ஆடலோட மெம்பர் இல்லையா என்ன? இல்லை அப்படி இல்லை, உன்னை ஆடலில் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் ஸ்டில் இப்போவும் ஏகப்பட்ட விஷயத்த நீ வெளியில் பண்ணணும். அதனால இந்த பணத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போதான் புரியுது, எங்கள் அப்பா வந்து இப்படி தான் மற்றவங்க கிட்டலாம் அவர் வாங்க மாட்டார். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்த பற்றி பேசும்போது அவளுக்கும் இன்க்ளூடே பண்ண மாட்டார். ஆனால் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, டேரெக்டாக சொல்லிடுறான், இல்லைப்பா இந்த பணத்தை நம்ம ஃபேமிலிக்காக நான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கேட்குற ஒரு ஷாக் அவர். ஒரு சைடு பிகின்ஸும் அங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் லூயினோட அப்பாவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா லூயின், இந்த எஸ்டேட்டு பிஸ்னஸ்ஸு ஒரு பேர்டனாக உன்னோட ஷோல்டரில் என்னால் போட முடியாது. இப்பயும் எமர்ஜென்சி மணியா 3600 கோல்டு வந்து அவர் வச்சிருக்காரு. அதனால வேணாம் அப்படின்னு தான் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அங்கே கேட்குறான், நான் கொடுத்த பணம் வந்து அதை விட 10 மடங்கு ரொம்ப அதிகம். ஆனால் அவர் இப்படி இருக்கிறனால நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல வெளியில வந்தா அவங்க 2 பேரும் ஒன்னா பேசிக்கினே போவேன். அங்க ஐடன் கிட்ட வந்து கேட்குறான், ஆடில் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? உடனே அங்க சிஸ்டரும், அட நான் வந்து கிளம்புறேன், சீக்கிரம் உங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணுங்க, குட் லக் இப்படின்னு அவ ஓடி போயிடறா. அவ முகத்துல ஒரு ஸ்மைலும் இருக்கு. லூயினுக்கா என்ன விஷயத்த பத்தி பேசுறா அப்படின்னு புரியல. ஒரு சைடு எதுக்காக அவ இப்படி ஆக்ட் பண்ணணும்? ஐரனும் ரொம்ப வெக்கப்படுறா. நம்ம ஹீரோவும் அங்க நடக்கலாமா அப்படின்னு கேட்க உடனே அவ ஒத்துக்கிறா. ஹேய், உன்னோட சிஸ்டர் அவ ரொம்ப கியூட்டா இருக்கா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன சிஸ்டர் இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. உண்மையை சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டீங்களே. ஆமா, என்னாச்சு லூயின்? ரீசெண்டா நீ ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படியா இருக்கு? அது ரீசெண்டாக நான் ஃபேமிலியோட அந்த எஸ்டேட்டை அதை பற்றி தான் நான் யோசிக்கிறேன். உனக்கு உன்னோட எஸ்டேட் நான் அவ்வளோ பிடிக்குமோ? ஆனால் நீ கேட்கவே இல்லையே எப்படி எவ்வளோ தூரத்துலேருந்து நான் வந்தேன்னு. அட நான் வந்துட்டேன். ஆமாம், நீ எப்படி வந்த? அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, 2 நாள் ஆச்சு இங்கே வர்றதுக்கு. அங்கே ஒரு மலை இருந்துச்சு, அந்த மலையை தாண்டி நான் வந்தேன் இப்படின்னு அங்கே சொல்ல நம்ம ஹீரோக்கு இது வரைக்கும் அங்கே ஐடியா கிடைச்சிருக்காது அந்த எஸ்டேட்டை எப்படி க்ரோ பண்ணலான்னு. அங்கே இதனால ஒரு ஐடியா வந்து கிடைக்குது. மேப்பில் மான்சோ அப்படின்னு ஒரு ட்ரேடிங் ஏரியா இருக்குது, அதே மாதிரி 8th லேக் அப்படின்னு ஒரு ஏரியாவும் இருக்குது. 2மே ட்ரேடிங்கான ஏரியா தான். அங்க 8th லேக் மலை வழியா தான் இவ வந்திருக்கா. அந்த மலையில ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அங்க ஏகப்பட்ட முள்ளுச்செடி, நிறையவே மிருகம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தூக்கச்சிட்டா வேலை சிம்பிளா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 8th லேக் கூட ட்ரேடிங் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாலே போதுமே, எங்களால மான்சோ மேல ரிலே ஆகாம சொந்தமா எல்லாத்தையுமே பண்ண முடியும். அட இது உண்மையிலேயே நல்ல ஐடியாவா இருக்கு. ஐரன், நீ கண்ணிய தோந்துட்ட, ரொம்ப நன்றி இப்படின்னு அங்க சொல்ல ஐரன் ரொம்ப வெக்கப்படுறான். அங்க நம்ம ஹீரோ போகும்போதே பின்னாடியாவ யோசிக்கிறா, நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக இருக்க லூயன். நெக்ஸ்ட் சீனில் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல அவரு வந்து இது வேலைக்காவது அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா அந்த 8th லேக்கு அவங்க கிட்ட நாங்கள் ஆல்ரெடி கேட்டோம், அந்த இடத்துல அவங்க முடியவே முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா நம்மளோட ஆடல் டெரிட்டரி இது வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இல்லையா. ஆனால் இது கேட்குற நம்ம ஹீரோவும், ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி அந்த இடத்துல தோத்து போயிட்டா அவங்க திரும்பவும் மறக்கதான் போறாங்க அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இந்த வாட்டி நான் வந்து போக போறேன் கிராண்ட் ஃபெஸ்டிவலோட சாம்பியனா. அதனால கண்டிப்பா விஷயம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா நான் விஷயங்களை மாத்துறேன். ஒரு சைடு அங்க அப்பாவும் யோசிக்கிறாரு, இதுக்கு முன்னாடியே மான்சோவோட இன்சிடென்ட்டை நம்மளால சால்வ் பண்ணிருப்பான். அதனால நம்ம ஹீரோக்கு அவரு ஓகே சொல்ல அவ்வளவுதான், வேற என்ன இந்த இடத்த நோக்கி நம்மளால போக ஆரம்பிக்கிறான். அங்க போகும்போதே ஐரனும் நானும் வரேன், ஏன்னா நீ போறது இல்லீகலான விஷயம், ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்ல ஏன் இப்படி இவ சொல்றானா, இதுக்கு முன்னாடியே நம்ம ஆளு அங்க மான்சோவை பறக்க விட்டுருப்பான், அந்த டெரிட்டரியை ஒரு மாதிரி நாசமாக்கிருப்பான். அதனால போற இடமும் டேஞ்சரஸான இடம். இப்போ நான் வந்தா கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும். அங்க இதே மாதிரி 2 பேருமே ஒன்னாவே போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அங்க ஒரு மிகப்பெரிய மலை இருக்கு, அந்த மலையை கிராஸ் பண்றாங்க. போற வழியில மேஜிக்கும் பயன்படுத்துறா. ஆனால் அகாடமிக்கு வெளியில் மேஜிக்கை பயன்படுத்தக்கூடாது, அதுதான் ரூலு. ஆனால் இவங்க 2 பேர் ஒண்டி தானே இங்கே இருக்காங்க, அதனால இவங்க சீக்கிரட்டாக அதை வச்சுக்கிறாங்க. அங்கே போகிற வழியில் ஏகப்பட்ட உல்ஃபு மாஸ்டர்ஸும் வரும். அதுங்களை நம்ம ஆளுங்க பயங்கரமாக கொள்றாங்க. அங்கே லீடரையும் அவன் கொண்டு இருப்பான். திடீர்னு ஒரு கொஸ்டும் அங்கே அப்பியர் ஆகுது. இது எல்லாத்தையுமே கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃபுக்காக அவன் ஏதாச்சும் வச்சுக்கணும். ஆனால் இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆகுமா? நம்ம ஹீரோக்கு அங்கே தெரியல எதுக்காக இப்படி ஒரு கொஸ்ட் அப்பியர் ஆகணும்னு. அதனால ப்ரூஃபுக்கு முடியோ இல்லை ஏதாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் டிசைட்
ரிஜெக்ட் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல இதே மாதிரி எப்படியோ அந்த 8th லேக் அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. இந்த 8th லேக் இருக்குல்ல, இது வந்து ஒரு மேசிவான டெரிட்டரி. அக்கம் பக்கத்துல ஏகப்பட்ட லேக் இருக்கு. அதனால தான் இதோட பேரும் 8th லேக் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட ஆளுங்க இந்த டெரிட்டரியை கண்ட்ரோல் பண்ண இருக்காங்க. பேரு, புகழ், செல்வாக்கு எல்லாமே இங்க இருக்கு. ஈவன் ப்ராஃபிட்டபிளா இந்த பைரட்ஸ் கூட அவங்க நெகோசியேஷனை வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்க. ப்ராஃபிட்டுக்காக தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அங்க லூயினை கேட்டே அவ கேட்குறான், ஆமா இதுக்கப்புறம் நம்ம எங்க போக போறோம்? ஹால் ஆஃப் கோல்டு, அங்கதான் நம்ம போக போறோம். வெளியிலேயே காட் வந்து கேட்குறாரு, ஆமா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் அது இருக்கா என்ன? ஜஸ்ட் உள்ள போயிட்டு நான் சொல்ற விஷயத்த சொல்லுங்க. நான் தான் லூயின் ஆடல், நான் இங்க உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி என் பக்கத்துல இருக்கிறது ஹைரின். லூயின் ஆடல் அப்படின்னு கேட்டோன்னே அவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோ தான் கிராண்ட் ஃபெஸ்டிவலோட வின்னரே. அட எனக்கு தெரியாது, ஸ்டார்டிங்ல என்னால சரியா கவனிக்க முடியல, இது நீங்க தானே. லூயினுக்கும் அவ்வளோ பெருமையா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வரும்போதே ஹால் ஆஃப் கோல்டு, அது பேருக்கு ஏத்த மாதிரியே எல்லா இடமும் கோல்டா இருக்கு. ஸ்டாச்சுலாம் தங்கத்தாலி அவங்க செதுக்கி வச்சிருக்காங்க. இதுலயே புரியுது கொஞ்சோண்டு டிரான்சாக்ஷன்லாம் பண்ண வேலைக்காவது, பெரிய அமௌண்ட்ல பண்ணாதான் இங்க வேலைக்காகும்னு. உள்ள வந்துட்டு இந்த மாதிரி இவங்க எல்லாரையுமே சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். உள்ள ஒரு 8 பேர் கிட்ட இருக்காங்க. அங்க லூயினை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. லூயின், இது உண்மையிலேயே நீ தான் போலியே. நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட மேஜ். உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த ஏரியால என்ன வேலை? எல்லாருக்குமே இதனால ஹீரோ மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. ஏன்னா லூயின் தான் கிராண்ட் ஃபெஸ்டிவலோட வின்னரே. லூயின் அங்க டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்தாராம். எதுக்காக இங்க வந்தேன்னா, ஆடலுக்கு இடையிலையும் 8th லேக்குக்கும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்கலான்னு வந்தேன். ஆனா ஆடல் அப்படின்னு ஒரு பேரை கேட்டோன்னே எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஸ்டேஞ்சர் சொல்லுது, சுச்சுவேஷன் ரொம்ப கோல்டா இருக்கு, இந்த டைம்ல நீ தண்ணியை ஊத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த ஆடல் டெரிட்டரி இது வந்து ரொம்ப சின்ன வில்லேஜ், அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இல்ல. இதனால தான் முன்னையே அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனால கண்டிப்பா இப்பயும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவால இதை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இவங்க எல்லாருமே மர்ச்சன்ட், அதனால தான் இப்படி பார்க்குறாங்க. இப்பயும் என்ன ஒரு புவரான அடல் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பர்சன் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட மேஜா இருக்கேன். இன்னமும் நான் ப்ரெசன்டேஷனை ஆரம்பிக்க கூட இல்லை. ஆனால் அதுக்குள்ள முடியாது, இல்லைப்பா வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. இதுக்கப்புறம் லூயின் அங்கே 30,000 கோல்டு அங்கே இறக்குறான். என்கிட்ட டோட்டலாக 30,000 கோல்டு இருக்கு. இதை கேட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. 8th லேக்குக்கு வர்றதுக்கு நான் மவுண்டனை தாண்டி இங்கே வர மாதிரி ஆச்சு. நான் வர வழி முழுக்க என்னோட பாதை ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தான் நான் இங்கே வந்தனே. நான் இப்போ இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசனே ஒரு டீலை உங்ககிட்ட போடணும் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா என் கிட்ட இருக்கிற இந்த 30,000 கோல்டை வச்சு நல்ல வெப்பன்ஸை நான் வாங்கணும். இதை கேட்குற அவங்களும் 30,000 கோல்டை வச்சு வெப்பனா? ஏன்னா வாருக்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறியா என்ன? நான் அப்படி இல்லைன்னா எதுக்காக உனக்கு வெப்பன்ஸ் வந்து 30,000 கோல்டுக்கு வேணும்? நான் யோசிச்ச மாதிரியே இவங்க எல்லாருமே சர்ப்ரைஸ்டாக இருக்காங்க. ஏன்னா இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இது ஒட்டுமொத்த வில்லேஜோட 3 வருஷம் அமௌண்ட்டு. அதை கொண்டு வந்து வெப்பனை வாங்குற அப்படின்னு சொன்னோடனே ஆச்சரியமா வராங்க. இதுக்கு பின்னாடியே நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுட்டேன் எதுக்காக நான் வெப்பனை வாங்கணும்னு. இதுக்கு முன்னாடி மான்சோவோட இன்சிடென்ட் அங்கே ஏற்பட்டிருக்கும். மான்சோ எதனால வெல்த்தையும் அவ்வளோ பணத்தையும் வச்சிருந்துச்சுன்னா அதுக்கிட்ட பெரிய அளவுல பவர்ஸ் வந்து இருந்திருக்கும். பவர் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பீஸும் பணமும் வரும். பவரு, பணம் எல்லாத்தையுமே நான் அந்த வழியில தான் கொண்டு வரணும்னா வேற வழியில நானும் அந்த விஷயத்த பண்ணியே ஆகணும். அதனால டைரக்டா இந்த வெப்பன்ஸுக்கெல்லாம் யாரு இன்சார்ஜ் அப்படின்னு அவன் கேட்கறான். அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவ தான் வெப்பன் எல்லாத்துக்குமே இன்சார்ஜா. வெப்பனு அயன் ஒரு வேரியஸான திங்ஸ். லூயின் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா நம்ம லூயினோட சிஸ்டரு, அவளை விடவும் இவ ரொம்ப யங்கரா இருக்கா. அங்க வெப்பனை கொடுக்கறதுக்கு அவ ஒத்துக்கிறா. ஆனா சப்ளையரா அவ ரொம்ப கியூரியஸா இருக்கா. எதனால நீங்க வந்து வெப்பன்ஸை இந்த அளவுக்கு அதிகமா வாங்குறீங்கன்னு. அளவுல மான்ஸ்டர்ஸை ஹன் பண்ணலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வேலையா வெப்பனை நாங்க அக்யூர் பண்ணணும். சவுத் மவுண்டன்ல இருந்து இந்த இடத்துக்கு நாங்க ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம். ஏன்னா அந்த வழியா தான் நாங்க வந்தோமே. சவுத் மவுண்டன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட் ஆகுது. அங்க 2 பேருக்குமே சுத்தமா ஐடியால எதுக்காக இவங்க எல்லாருமே இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு. சவுத் மவுண்டன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டோன்னே எல்லாருமே கம்முன்னு ஆகுறாங்க. இப்பதான் அந்த பொண்ணே சொல்றான், நீ சவுத் மவுண்டனை கிராஸ் பண்ணலான்னு யோசிக்கிறியா? இல்ல, அது கம்ப்ளீட்டா இம்பாசிபிள். நாங்க ஒரு டீமன் இருக்கு. இப்பதான் ஆளுக்கு புரியுது எதனால அந்த கோஸ்டல அங்க கலெக்ட் பண்ண சொல்லிச்சுன்னு. நான் நேத்து தான் பர்சனலா அந்த மவுண்டன் ரேஞ்ச கிராஸ் பண்ண. இல்ல, இது வந்து ஒரு பொய், நீ பொய் சொல்ற. இல்ல, இது வந்து பொய் இல்ல, என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. நீ பேசுற அந்த டீமனா இது பாரு. அங்க இது கேட்ட பயங்கரமா ஷாக் ஆகுறா. அந்த கொஸ்டும் அங்க கம்ப்ளீட் ஆகுது. இப்பதான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஃபைனலி அது எந்த போயிடுச்சா இப்படின்னு இவ கண்ணீர் விட்டு அழுவுறா. இப்பதான் அவளுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு.
3 நாளைக்கு அப்புறமா அங்க சாரி கேட்குறான், என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வச்சுட்டேன். இல்லை, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது என்னன்னா, நான் வந்து இது வரைக்கும் மவுண்டனை ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல தான் எங்கள் அப்பா அவரு கிராஸ் பண்ணும்போது அந்த மிருகத்தால் இந்த இடத்துல அவரோட உயிரை வந்து போச்சு. அப்பத்துலேருந்து யாருமே இந்த இடத்த கிராஸே பண்ணலை. ஆனால் மேஜர் லூயின், உங்களால் இப்போ எல்லா விஷயமும் சாத்தியமாக இருக்கு. ரொம்ப நன்றி. நன்றியெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். நான் ஜஸ்ட் இப்படிக்கா போனேன், போகிற வழியில் அதை பார்த்தேன், அதோட கதையை நான் முடிச்சு விட்டேன், அவ்வளோதான். ஆனால் இதுக்கப்புறம் அந்த பொண்ணும் சொல்கிறான், இங்கே வந்து ஒரு ட்ரேடிங்கான ரூட்டெல்லாம் கிரியேட் பண்ணலான்னு. இதை கேட்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா வெப்பனை வச்சு ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சான். அதுக்குள்ள ட்ரேடிங் ரூட் வலிக்கும் இங்கே போயிடுச்சு. அந்த பொண்ணு சொல்லிடுறா, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு. அதனால நம்ம ஹீரோக்கும் இது வந்து இன்கிரெடிபிளான கெயினாக இருக்கு. அங்கே ஆளு ஒத்துக்கிறான். இதே மாதிரி டீலும் வெற்றிகரமாக அங்கே முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு போகும்போது இந்த விஷயத்த பத்தி அப்பா கிட்ட சொன்னா அவரு ரொம்ப பெருமைப்படுவாரு. உனக்கு உன்னோட இடம்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல? ஆமா, இல்லையா பின்ன, எனக்கு என்னோட இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நான் இப்பவும் யோசிக்கிறேன், நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடம் எப்படி இருக்குமோ. ஆனால் நீ ஃபீல் பண்ணுற மாதிரி என்னோட ஹோம் டவுனுக்கு நானும் ஃபீல் பண்ணால் நல்லா இருக்கும். நான் இப்படி சொல்கிறேன், உனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா? உன்னோட இடம் உனக்கு வந்து அப்படி இல்லையா? ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அதுலேயே நம்ம ஹீரோக்கு தெரியுது இதை பற்றி அவ பேச விரும்பலன்னு. அதனால நம்ம லூயினும் ஒத்துக்கிறான். சரி, ஓகே, பரவாயில்ல, விட்டலான்னு. சீனில் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்ல எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது, ஒத்துக்குனாங்களா? நம்ம பொருள் எல்லாத்தையுமே ஹையரான ப்ரைஸ்லையும் அவங்க வாங்க ஒத்துக்குனாங்களா? இத்தனைக்கும் அந்த மவுண்டனுக்கு இடையில ஒரு ரோடையும் அவங்க பில் பண்ண போறாங்களா? உங்க சிஸ்டர் என்னன்னா, ஆமா, நீங்க 2 பேரும் தனியா ஒரு ரூம்ல இருந்தீங்களா? இதை கேட்கிற நம்ம ஹீரோ அப்படியே வாய மூடிறான். உங்க அப்பாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இவரால அச்சீவ் பண்ண முடியாத ஒரு கஷ்டமான விஷயத்த நம்ம பையன் பண்ணிட்டானே. லூயின், நீ உண்மையிலேயே க்ரோ ஆயிட்டக்கண்ணா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பா இப்பயாச்சும் என்ன நம்புறாரு. அப்பா, நான் வந்து உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். வெப்பன்ஸ் வர கொஞ்ச நாள் வந்து ஆகும், கிட்டத்தட்ட 3 மாசம். ஆனா மதரோட ரிவெஞ்ச நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். என்ன ஆயிருக்கும்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி மான்ஸ்டர்ஸ் அப்பியர் ஆயிருக்கும். அந்த டைம்ல நம்ம லூயினுக்கு வெறும் 6 வயசு தான். எல்லா விஷயமும் நல்லா தான் போச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கையே அப்படியே நைட் மேரா மாறிச்சு. ஏகப்பட்ட கிரிம்சன் பிளெயின்ல இருந்து வித்தியாசமான கொடூரமான மாஸ்டர்ஸ் அப்பியராச்சு. நிறைய மக்கள் அது கொள்ளுச்சு. யாருமே அங்க மிஞ்சல. அன்பார்ச்சுனேட்டா எங்க அம்மாவும் அதுல இறந்து போயிட்டாங்க. இந்த வீட்டுல அவங்களுக்குன்னு சொல்லி வெறும் ஒரே ஒரு போர்ட்ரேட் வண்டி தான் இருக்கு. இன்னைக்கு எங்க அம்மாக்காக நான் டிசைட் பண்ணேன், இதுக்கப்புறமும் நம்ம இப்படி இருக்க கூடாது, ஸ்ட்ராங்கா மாறணும்னு. இதுக்காக தான் ஆளு யோசிக்கிறான். எல்லா விஷயமும் என்ன ஏது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.